ஐந்து கரத்தினை ஆணை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுதினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. முதல் கடவுளான விநாயக பெருமானை வணங்கி அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, புது வருட பிறப்பு. அதாவது பாத்தீங்க அப்படின்னா சித்திரை வருட பிறப்பு. எல்லாருக்குமே பாத்தீங்க அப்படின்னா வருடப்பிறப்பு அப்படிங்கிறதே சித்திரை தான். இந்த சித்திரை மாதம் பாத்தீங்க அப்படின்னா குரோதி வருடம். குரோதி வருடம் 60 வருடங்கள் உண்டு. 60 வருஷமே பாத்தீங்க அப்படின்னா இப்ப நடக்கக்கூடிய வருஷம் குரோதி வருஷம் 38வது வருஷம். இந்த 38வது வருஷம் வருகின்ற 13/4/2024, அதாவது சித்திரை மாதம் 1ஆம் தேதி. அதைத்தான் நம்ம எப்பவுமே கணக்கு எடுத்துக்குவோம். சித்திரை வருடப்பிறப்புனா 1ஆம் தேதி தானே, ஆனா 14ஆம் தேதி வருது. அது 13ஆம் தேதி இரவு, சனிக்கிழமை இரவு 8:10 பெயர்ச்சி ஆயிடுது, வருஷம் பிறந்துருது. அப்ப இந்த வருஷம் பிறக்குது அப்படின்னாலே இந்த தமிழ் வருட பிறப்புங்கிறது கெஜட் உலக ஜாதகமே அதுதான். இந்த ஜாதகத்தினுடைய அமைப்பு இந்த வெளியில, அதாவது உலகத்துக்கு என்ன நடக்குது, அதுலயும் தாண்டி இந்தியாவுக்கு என்ன நடக்கும், அதுலயும் தமிழ்நாட்டுக்கு என்ன நடக்கும், இப்படி ஒவ்வொன்னா நம்ம ஆராய்ச்சி பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய இந்த ஜாதகம் தான். வருடப்பிறப்பு மட்டும்தான். இந்த வருடப்பிறப்புல இந்த 12 ராசிகளுக்குமே மேசம் முதல் மீனம் வரை எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பார்ப்போம். அதாவது பாலவ கரணத்துல புலி வாகனத்துல இந்த வருடம் பிறகு பங்குனி மாசம் 31ஆம் தேதியே சனிக்கிழமை வந்துடுது. அதுவும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா இந்த வருடத்தினுடைய ஒரு பலாபலன் பாத்தீங்க அப்படின்னா ஆதாயம் அப்படிங்கிறது 47 பங்கு, விரயம் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா 71 மடங்கு. அப்ப ஆதாயம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை விட விரயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதிகமா இருக்கிறதுனால பாத்தீங்க அப்படின்னா இந்த வருடமே பாத்தீங்க அப்படின்னா குரோதி வருடம் அப்படிங்கிறது ஒரு இதா இருக்கு. அதனால ஒரு பேரே குரோதி அப்படிங்கிறதுனால அதுல ஒரு யோசிக்கக்கூடிய ஒரு அளவுக்கு உள்ளது. இந்த வருடத்துல சூரியன் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா மேசத்துல, சித்திரை மாதம் அப்படின்னாலே மேசத்துல இருக்கு. குரு பகவான் மேச வீட்டுல இருக்காரு. ராசி சந்திரன் பாத்தீங்க அப்படின்னா மிதுனத்துல இருக்கு. கேது பகவான் கன்னி ராசியில இருக்காரு. இந்த லக்கணம் முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் லக்கணம். இந்த லக்கணம் பாத்தீங்க அப்படின்னா விருச்சக லக்கணம். விருச்சக லக்கணத்துல இந்த வருஷம் பிறக்கும் போது லக்கணம் விருச்சக லக்கணம். சனியும் செவ்வாயும் கும்பத்துல இருக்கு. புதன், சுக்கிரன், ராகு மூணுமே மீனத்துல இருக்கு. இந்த கிரகங்களுடைய அமைப்புல இந்த எங்கெங்க இருக்கக்கூடிய கிரகங்கள் இந்த 12 ராசிக்கு என்ன நன்மைகள் தீமைகள் தருது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம விரிவா பார்ப்போம். அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களே, இந்த மிதுன ராசி அப்படின்னா இந்த காலபுருஷ தத்துவப்படி அது பாத்தீங்க அப்படின்னா 3வது ராசி. உங்களுடைய ராசிநாதன் புதன் பகவான். இந்த புதன் பகவான் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்காக 10ஆம் இடத்துல நீசமாகிறார். இந்த வருஷம் குரோதி வருடம் சித்திரை மாத பிறப்புல பாத்தீங்க அப்படின்னா அவர் நீசம் அடைகிறார். 10ஆம் இடத்துல நீசம் அடைஞ்சு வக்ரம் ஆகிறார். அங்கே சுக்கிரன் உச்சம் பெற்ற கிரகம் இருக்கு, ராகு இருக்கு. அப்ப உச்சம் பெற்ற கிரகத்தோட சேரும்போது நீச பங்கம் அந்த மாதிரியும் ஆகும். இருந்தாலும் உங்களுடைய ராசிநாதன் பாத்தீங்க அப்படின்னா நீசம் அடையும் போது அதுக்கு உண்டான ஒரு சின்ன வேலைனாலும் நடந்தே தீரும். தொழில் ஸ்தானம், தொழில் மிதுன ராசியை பொறுத்த அளவுக்கு தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் யாரா இருந்தாலும் தொழில்ல கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டிய சூழ்நிலைகள் வரும். அதாவது
புதன் வந்து ஒரு மாசம் பயணம் செய்யும், அவர் 25 நாளையிலையும் பயணம் செஞ்சிருவார். அது அவருடைய நிலையை பொறுத்து வக்ரமாகிறது, அஸ்தமனமாகிறது, அந்த நிலையை பொறுத்து மாறும். அப்போ உங்களை பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 10ஆம் இடமான தொழில் பண்ணக்கூடிய ஒரு 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஓரளவுக்கு கவனம் தேவை. இந்த குரோதி வருடம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த முழுமையா அவங்களுக்கு பார்ப்போம். இந்த வருடத்துல வந்து ஆதாயம் எவ்வளவு, விரயம் எவ்வளவு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம முதல்ல சொல்லியிருக்கோம். இந்த வருடம் மிதுன ராசி ஆண்களை விட பெண்களுக்கு அதிக முன்னுரிமை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமா அமையும் இந்த குரோதி வருடம். 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்து அதிபதி குரு பகவான், அவர் லாபஸ்தானமான 11ஆம் இடத்துல இருந்தாரு. 11ஆம் இடத்துல இருந்து உங்களுக்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா 12ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். 12ஆம் இடத்துல குரு பகவான் பயிற்சியாகி உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய 4ஆம் இடம், உங்களுடைய 6ஆம் இடம், உங்களுடைய 8ஆம் இடம் இதை பார்வையிடுறார். இந்த வருடம் என்பதே வந்து பாத்தீங்க அப்படின்னா குரோதி வருடம் என்பது 60 வருடங்கள் மொத்தம். இது வந்து 38வது வருஷம். இந்த 38வது வருஷமுமே 60 வருடத்துக்குமே வந்து இந்தந்த வருடங்கள்ல இந்த இதுல இன்னதுதான் நடக்கும், இப்படித்தான் இருக்குங்கிற ஒரு விஷயத்த ஒரு பெரிய மகான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு சொல்லிட்டு போயிட்டாரு. அவர் தான் இடைக்காட்டு சித்தர். அப்ப இந்த இடைக்காட்டு சித்தர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரை ஒரு இந்த ஜோதிட நண்பர்கள் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வேண்டுகோள் என்ன அப்படின்னா, இந்த இடைக்காட்டு சித்தருடைய ஜீவ சமாதியை வந்து போயிட்டு நீங்க வந்து வணங்கி வரும் பொழுது உங்களுக்கு வந்து இந்த இடரில்லாத ஒரு ஜாதகம், ஜோதிடம், நீங்க கத்துக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயமா இருந்தாலும் சரி, கத்துக்கிட்டவர்களா இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு வழி பிறக்கும். அப்ப உங்களை பொறுத்தளவுக்கு இந்த மிதுன ராசிக்கும் சரி 12 ராசிக்காரர்களுக்குமே தான் நான் சொல்றேன், இந்த இடைக்காட்டு சித்தர் அப்படிங்கிறது இந்த ஜோதிடர்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு உகந்த விஷயம். இந்த 12 ராசிக்காரர்கள் ஜோதிடர்கள் யாரும் இருந்தாலும் செய்யலாம், தப்பு கிடையாது. சரி, நம்ம மேட்ருக்கு வந்துடுவோம். இந்த புதன் அதாவது வந்து மிதுன ராசி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 2-3 வருஷமாவே தொடர்ந்து ஒரு அடி வாங்கிக்கிட்டே வந்திருக்கும். தொடர்ந்து அடி வாங்கிக்கிட்டே வந்த ஒரு சூழ்நிலை வந்து இந்த குரு பகவான் 11ஆம் இடத்துக்கு லாபஸ்தானத்துக்கு வந்த ஒரு சூழ்நிலை, கொஞ்சம் ஒரு சூழ்நிலை மாறி இருக்கும். மாறின ஒரு விஷயங்கள் இன்னைக்கு 12ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி உங்களுக்கு 4ஆம் இடம், 6ஆம் இடம், 8ஆம் இடமெல்லாம் பார்க்குறாரு. இப்படி பார்க்கும் பொழுது ஒவ்வொரு கிரகத்தினுடைய அடிப்படையில என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன். ஒரு கிரகம் ஒரு ராசிக்கு நல்லா இருக்கு, ஒரு ராசிக்கு நல்லா இல்லை அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய விஷயம் பொது பலன். ஆனால் உங்களுடைய உண்மையான ஒரு விஷயங்கள் கரெக்டா சொல்லணும் அப்படின்னா விதி ஜாதகம், உங்களுடைய ஜனன ஜாதகத்தை வச்சுதான் சொல்ல முடியும். அந்த ஜனன ஜாதகத்தை வச்சு இன்னைக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி காலங்கள், இந்த கிரகங்களுடைய அமைப்பு, கோச்சார காலங்கள், இதெல்லாம் வச்சுதான் ஒரு இது சொல்லவே முடியும். அதைத்தான் நம்ம விதி, மதி, கதி இதெல்லாம் நம்ம சொல்றோம். நிறைய பேர் நமக்கு கமாண்ட் பண்ணியிருக்கீங்க. இந்த கமாண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு அட்டன் பண்ண முடியுது, ஒரு சிலருக்கு அட்டன் பண்ண முடியல. நீங்க எப்படி ஜாதகம் பார்க்கறது, உங்களை எப்படி தொடர்பு கொள்றது அப்படிலாம் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸ்கிரீன்லேயே நம்பர் வந்துடும். அந்த நம்பருக்கு நீங்க போன் அடிச்சாக்க 24 மணி நேரத்துல எப்போ அடிச்சாலுமே லைவ்ல தான் இருக்கும். காலையில 6 மணில இருந்து சாயங்காலம் 6 மணி டைம், அதுக்குள்ள எப்போ வேணாலும் நீங்க போன் அடிச்சு கேட்கலாம். சந்தேகங்களா இருக்கட்டும், ஜாதகம் பார்க்கறதா இருக்கட்டும், ஜாதகம் வந்து திருக்கணித முறைப்படி எழுதுறதா இருக்கட்டும், அதாவது பிரிண்டிங் எல்லாம் கிடையாது, பாரம்பரிய முறைப்படி கையில எழுதுறது. அப்படி எழுதுற ஒரு விஷயம் வந்து விதியை எழுதும் பொழுது கண்டிப்பாக ஒரு நன்மை இருக்கு, தீமை இருக்கு அப்படிங்கிறத நம்ம கண்டுக்குவோம். அப்போ விதியில உங்களுக்கு என்ன அமைப்பு இருக்கு அப்படிங்கிறத வச்சு தொழில் பண்ணலாமா, வெளியில போகலாமா, வெளியூர் போகலாமா, கவர்மெண்ட் வேலை கிடைக்குமா, நல்ல மனைவி கிடைக்குமா, நல்ல கணவன் கிடைப்பாரா, இதெல்லாமே நம்ம டிசைட் பண்ணலாம்.
ஒரு விஷயம் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தையோடையும் நடக்க போறதும் என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கணிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடியவர்கள் தான் ஜோதிடர்கள். நம்ம ஒரு வழிகாட்டிகள், நல்வழி காட்டக்கூடிய ஒரு விஷயங்கள், அதைத்தான் நம்ம கையில் எடுத்து நம்ம நல்லபடியா பண்றோம். சரி, இந்த மிதுன ராசியை பொறுத்தளவுக்கு புதன் பகவான் டாக்குமெண்ட் சம்பந்தமா, பத்திராபீஸ், எழுத்து கணிதம், எழுத்து, ஒரு ஆசிரியர்கள், பேச்சு, பட்டிமன்ற பேச்சாளர்கள், மேடை பேச்சாளர்கள், இவங்க எல்லாருமே பாருங்க புதனுடைய ஆதிக்கம் இல்லாம இருக்கவே இருக்காது. ஒரு நல்ல இனிமையா பேசுறாரு, ஒருத்தர் வந்து பேசி சிரிக்க வைக்கிறான் அப்படின்னா அதுக்கு அந்த புதனுடைய அனுக்கிரகம் கண்டிப்பா இருக்கும். அப்ப ஒரு பேச்சுனால ஒரு விஷயத்த சாதிக்க முடியும் அப்படின்னா அதுக்கு புதன் பகவான் கண்டிப்பா தேவை, எல்லா ஜாதகருக்குமே. அப்ப அப்படிப்பட்ட இந்த மிதுன ராசியை பொறுத்தளவுக்கு சகஜமா எல்லார்ட்டையுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈஸியா பழகக்கூடிய ஒரு நண்பர்கள். அப்படி ஈஸியா பழகிடுவாங்க. பழக்க வழக்கமும் கரெக்டா வச்சுக்கக்கூடிய ஒரு நபர்கள். அதன் மூலியமா வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல தொழில், நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பு, நல்ல கணவன், நல்ல மனைவி, இந்த மாதிரி எல்லாம் அமையக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திக்குவாங்க. இந்த மிதுன ராசியை பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இந்த வருடத்தினுடைய அமைப்பு முதல்ல நம்ம சொன்னோம், இத்தனை % ஆதாயம், இத்தனை % விரயம் அப்படின்னா. ஆதாயத்தை விட இந்த வருடம் வந்து பாத்தீங்க அப்படின்னா விரயங்கள் அதிகமா இருக்கு. அது இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வருடமே வந்து கொஞ்சம் ஒரு பயமான ஒரு வருடம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், களவு போறது, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் கூட இருக்க வாய்ப்பு உண்டு. அப்ப அந்த மாதிரி ஒரு நேரங்கள்ல நம்மள்ட்ட இருக்கக்கூடிய பொருட்களா இருக்கட்டும், நம்மள்ட்ட இருக்கக்கூடிய மற்ற விஷயங்கள் எல்லாமா இருக்கட்டும், எல்லா விஷயத்திலையுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஆண் பெண் யாரா இருந்தாலுமே நம்ம சொல்லக்கூடிய விஷயம் பொது பலன் தான், ஆணுக்கா இருந்தாலும் சரி, பெண்ணுக்கா இருந்தாலும் சரி. அப்ப இந்த குரு பகவானும் பயிற்சி ஆகிறார். இந்த நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்கள்ல ஒண்ணு குரு பகவான். அவர் வருஷத்துல பயணம் செய்யக்கூடியவர், ஒரு வருடம் இருப்பாரு. கிட்டத்தட்ட ஒரு வருஷம் 10 நாள், 15 நாள், 14 நாள், இந்த ரேஞ்சு எக்ஸ்ட்ரா வரும். அப்படி வரக்கூடிய இந்த குரு பகவானாகப்பட்டவர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்காக 12ஆம் இடத்துல வந்து பயிற்சியாகி உங்களுடைய 4ஆம் இடம், 6ஆம் இடம், 8ஆம் இடம் பார்க்கிறாரு. 4, 6, 8, 4ஆம் இடத்தை பார்க்கையில வீடு கட்டலாம், வண்டி வாகனங்கள் வாங்கலாம், தாயினுடைய உடல்ல நல்ல முன்னேற்றம், மாற்றங்கள் ஏற்படும், வெளியூர் வெளிப்பயணங்கள் போகலாம். இந்த மாதிரி ஒரு திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம், இந்த மாதிரி கிடைக்க வாய்ப்பு உண்டு. ஏன்னா அவர் உங்களுக்காக 12ல இருந்து 4, 6, 8 இந்த மாதிரி இடங்களை பார்க்குறாரு. இப்போ நான் 6ஆம் வீட்டு அதிபதி 8ல இருந்து தசை நடத்துறாரு அப்படின்னா அது வந்து ஒரு விபரீத ராஜ யோகம் இல்லையா? அப்ப இந்த விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்குமே இந்த மிதுன ராசிக்குமே ஒரு நன்மையை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அமையும். விபரீத ராஜயோகம். இவ்வளவு நாள் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு பலன் கொடுக்கணும் அப்படின்னா திடீர் வருமானம், திடீர் யோகம், திடீர் ஒரு லாட்டரி சீட்டு, இந்த மாதிரி எல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அது எல்லாருக்கும் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட முடியாது. லாட்டரி சீட்டுன்னு நம்ம சொன்ன உடனே அந்த வழிகளில் போய் அதுல பணத்துகளை இது பண்ணி விரயங்கள் பண்ணிட வேண்டாம். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சூழ்நிலை என்ன இருக்கோ கண்டிப்பா கிடைக்கும், அதுல மாற்றங்கள் இல்லை. எல்லாருக்கும் கிடைக்குமா? இப்ப மிதுன ராசி இருக்கு, மிதுன ராசியை பொறுத்தளவுக்கு லட்சக்கணக்கான பேர் இருப்பாங்க, எல்லாருக்கும் அந்த லாட்டரி சீட்டு அமையுமா? எல்லாருக்கும் கிடைக்குமா? அவரவருடைய விதியை பொறுத்து கிடைக்கும் கிடைக்காதுங்கிறது. அப்ப உங்களை பொறுத்தளவுக்கு இந்த மிதுன ராசிக்கு இந்த வருடமாகப்பட்டது ஒரு நல்ல ஒரு வருடமாவே அமைய வாய்ப்பு உண்டு. அது இல்லாம இந்த மிதுன ராசி அப்படின்னாலே 3 நட்சத்திரங்கள் வருது. அதுல 3 நட்சத்திரங்கள்ல மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் 3 நட்சத்திரங்கள். இந்த காலபுருஷ தத்துவப்படி வந்து இது 3வது ராசி. 3வது ராசியில இருந்து உங்களுடைய 6ஆம் இடத்தை குரு பகவான் பாக்குறாரு. 6ஆம் இடத்தை குரு பகவான் பாக்குறது ரொம்ப கடன் வாங்கி நீங்க தொழில் பண்றீங்க அப்படின்னா இந்த 3 ராசிக்குமே 3 நட்சத்திரத்துக்காரர்களுமே சொல்றேன், மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் 3 நட்சத்திரத்துக்குமே ஒரு கடன் வாங்கி ஒரு தொழில் பண்றீங்க அப்படின்னா அதுல கண்டிப்பா முன்னேற்றம் உண்டு.
ஒரு லோன் வாங்கி ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அதுல நம்ம நல்ல முன்னேற்றம் உண்டு. அப்ப இந்த மாதிரி ஒரு விஷயம், கார் வாங்குறதா இருக்கட்டும், வீடு வாங்குறதா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் கூட முன்னேறதுக்கான வாய்ப்பு உண்டு. உங்களுடைய 8ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருந்து வந்த கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் கூட சரியாகும். இதுவே உங்களுக்கு சாதகமா ஆகுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கூட உண்டாகும் கண்டிப்பா. அதான் நீங்க பாருங்க. இந்த மிருகசீரிஷ நட்சத்திரம் செவ்வாயுடைய நட்சத்திரம். செவ்வாய் பகவான் உங்களுக்காக வந்து பாக்கியஸ்தானத்துல இருக்கார். உங்களுக்கு வந்து 11ஆம் வீட்டு அதிபதியும் உங்களுக்கு 6ஆம் வீட்டு அதிபதியும் தான் செவ்வாய். அவர் வந்து 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு நன்மை தரக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த வருட பிறப்புல அமையும். வருட ஆரம்பமே ஒரு நன்மை தரக்கூடிய ஒரு காலகட்டம். மிருகசீரிஷ நட்சத்திரம் வந்து பாருங்க, ஓரளவுக்கு நல்ல உழைப்பை தரக்கூடிய ஒரு நட்சத்திரம். அந்த ராசிக்காரர்கள் நல்ல உழைப்பை நம்பக்கூடியவர்கள், வெளியூர் வெளிப்பயணங்கள் நல்லா செல்லக்கூடியவர்கள். அந்த அளவுக்கு கோபமும் இருக்கும், அவங்கள்ட்ட வந்து சாத்வீகமான குணமும் இருக்கும். மிருகசீரிஷம்னா படார்னு கோவப்பட்டுருவாங்க. ஒரு நல்ல விஷயமா இருக்கட்டும், கெட்ட விஷயமா இருக்கட்டும், எந்த விஷயமா இருந்தாலும் பட்டுன்னு கோவப்பட்டுருவாங்க. கோவப்பட்டாங்க அப்படின்னா அடுத்து பேசிட்டு தான் அவங்க யோசிப்பாங்க. அதனால வந்து கோபத்துல எடுக்கக்கூடிய ஒரு முடிவுகள் எதுவுமே நல்லதா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காது. உங்களுக்கு வந்து குரு பகவான் வந்து 12ஆம் இடத்துக்கு வர்றதுனால இந்த ஒரு காலகட்டமும் ஒரு நல்லதாவே அமையும். பாக்கியஸ்தானத்துல உங்க நட்சத்திர அதிபதியும் வர்றதுனால அதுவும் நல்லதாவே அமைய வாய்ப்பு உண்டு இந்த மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கு. அடுத்து வந்து திருவாதிரை. திருவாதிரைங்கிறது ராகுடைய நட்சத்திரம். உங்களுக்கு ராகு பகவான் 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்துல இருக்காரு. இந்த விஷயம் கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்ம போடக்கூடிய வீடியோ எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா முழுமையா பாருங்க. ஒவ்வொரு நேரத்துல ஒவ்வொரு நல்ல நல்ல விஷயங்கள் இதுல இருக்கும். நட்சத்திர ரீதியாகவும் தனிப்பட்ட முறையில நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். இந்த திருவாதிரை நட்சத்திரத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ராகு பகவான் 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்துல வந்து உச்சம் பெற்ற கிரகத்தோடவும் சேர்ந்து அவர் இருக்கிறதுனால கண்டிப்பாக தொழிலை பிரம்மாண்டம் பண்ணுவார். தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் யாருக்கா இருந்தாலுமே ஒரு தொழிலை பிரம்மாண்டம் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் அமையும். புதுசா தொழில் தொடங்குறது, நீங்க கடன் வாங்குங்க, கண்டிப்பாக இந்த வருஷத்துல கடன் வாங்கி நீங்க தொழில் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த கடன் அடைபடும். கண்டிப்பா முதலீடும் நல்லபடியா கை கிடைக்கும். இதுல எந்த விதமான மாற்றங்கள் இல்லை. திருவாதிரை நட்சத்திரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சகஜமா ஒரு யாரைகிட்டையுமே வந்து ஒரு சிரிச்சு பேசிடுவாங்க. நம்ம தன்னுடைய பேச்சால அடுத்தவங்களை வந்து கவரக்கூடிய ஒரு தன்மையை கொண்டவர்கள். அதுவே வந்து அவங்களுக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட். மிதனராசி அப்படின்னாலே ராசினுடைய சிம்பிள் வந்து 2 குழந்தை. ஒரு குழந்தை இருக்கக்கூடிய ஒரு வீடே வந்து பாத்தீங்க அப்படின்னா கலகலப்பு இருக்கும். அதுலயே 2 குழந்தைகள் அப்படின்னா இன்னமும் கலகலப்பா இருக்கும். அப்ப அந்த ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். இந்த 4ஆம் இடம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த 10ல தொழில் ஸ்தானத்துல இருக்கிறதுனால கண்டிப்பா ஒரு சிலர் கார் வாங்க வாய்ப்பு இருக்கு, வெளியூர் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, வீடு வண்டி வீடு கண்டிப்பா வந்து பழைய வீடை புனரமைக்கிறதோ, புதுசா வீடு கட்டுறதோ, ஆடம்பரமான வீடு கட்டுறது, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் கூட கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டாகும் இந்த மிதன ராசிக்கு. மிதன ராசியிலேயும் திருவாதிரை நட்சத்திரத்துக்கு. திருவாதிரைக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா புனர்பூச நட்சத்திரம். புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் எப்பவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சாத்வீகமானவர்கள், நல்ல ஒரு குணத்தை கொண்டவர்கள், இரக்க சிந்தனையை கொண்டவர்கள். குரு வந்து எப்படி ஒரு தேவகுரு இருக்கக்கூடிய கிரகங்களே நல்ல சூப்பரான கிரகமோ அந்த மாதிரி இந்த புனர்பூச நட்சத்திரக்காரங்க வந்து பாருங்க, அதாவது அதிகப்படியான பேச்சுவார்த்தைகள் அப்படி இல்லாட்டியும் ஒரு சத்தமே இல்லாம பேசினாலும் ரொம்ப நீட்டா ஜென்டிலா பேசிட்டு அவருடைய காரியங்களை கச்சிதமா நிறைவேற்றக்கூடியவராக இருப்பாங்க. அரசு அதிகாரிகளா இருக்கட்டும், அரசியல்வாதிகளா இருக்கட்டும், தொழில் பண்ணக்கூடியவராக இருக்கட்டும், ஆசிரியர் பெருமக்களாக இருக்கட்டும். கண்டிப்பா இந்த மிதுன ராசியில எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆசிரியர்கள் வந்து அதிகமா இருப்பாங்க. நீதிபதிகள் இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுக்கான அதிக வாய்ப்புகள் உண்டு. வக்கீல்லே வந்து பாத்தீங்க அப்படின்னா பேசுறாங்க அப்படின்னா பேச்சு திறமையை தரக்கூடிய ஒரு கிரகம்னா அது புதன் பகவான் தான். அப்ப அவங்களுடைய பேச்சு வார்த்தை எல்லாமே ஒரு வெற்றியை தரக்கூடிய ஒரு கிரகம் புதன் பகவான்.
அந்த புனர்பூச நட்சத்திரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு குடும்பத்துல ஒரு நல்ல பேர் எடுக்கிறது, வெளியூர் வெளிப்பயணங்கள்ல நல்ல பேர் எடுக்கிறது, இந்த பையன் நல்ல பையன், இந்த பொண்ணு நல்ல பொண்ணு, ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலுமே நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் பொதுவான பலன். அப்போ இந்த மிதுன ராசியை பொறுத்தளவுக்கு புனர்பூச நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரங்கள்னால குருவாகப்பட்டவர் எப்படி சுப கிரகமோ அதே போல் அவருடைய குணாதிசயங்களும் அமையும். அப்ப எந்த காரணத்தை கொண்டும் இவங்களால வந்து ஒரு சண்டை சச்சரவுகள் வம்பு வழக்குகள் இந்த மாதிரியெல்லாம் உள்ள ஒரு விஷயத்துக்களை இவங்க சால்வ் பண்ணுவாங்களோ தவிர இவங்களால ஒரு வம்பு வந்துச்சு அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் குறைவு இல்லாம இருக்காது. அந்தந்த தசாபுத்தி காலங்கள் இருக்குல்ல, அது இல்லாம அந்தந்த கிரகங்களுடைய கோச்சார பலன் இருக்கு, இதெல்லாம் வச்சு ஒரு சில வம்பு வழக்குகள் வரும். நிறைய வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த செவ்வாய் உள்ள நட்சத்திரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கோப குணத்தோடு இருப்பாங்க. அதுக்கு ஆப்போசிட்டா அப்படியே இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு எந்த வகையிலுமே நல்ல விஷயமா நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு 11ஆம் இடத்துல இந்த வருடம் பிறக்கையில வந்து பாத்தீங்க அப்படின்னா குரு பகவான் 11ல தான் லாபஸ்தானத்துல தான் இருக்காரு. அப்ப ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு நன்மை நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும், பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம். மிருகசீரிஷம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 பாதங்கள், அதுல திருவாதிரை நட்சத்திரங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா 4 பாதங்கள். இதே வந்து புனர்பூச நட்சத்திரம் வந்து குருடைய நட்சத்திரம், அது வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 பாதங்கள். 3 பாதமுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பாதத்துக்கும் ஒவ்வொரு தன்மை உண்டு. முதல் பாதத்துல என்ன கண்டிஷன்ல இருப்பாங்க, 2ஆம் பாதத்துல என்ன கண்டிஷன் இருப்பாங்க, 3ஆம் பாதத்துல என்ன கண்டிஷன் இருப்பாங்க. இதை வந்து பாதத்தினுடைய அமைப்பை நம்ம தனி வீடியோவாகவே போடுவோம். இப்போ இந்த வருடப்பிறப்பானது நல்ல மாற்றங்கள் தர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. வாய்ப்புகள் எதுவாக இருந்தாலுமே ஒரு நல்லதா பயன்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.